மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கருவாச்சி கிராமத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வருகிறார் அப்படின்னு தெரிந்த உடனே ஒரு 12 டாடா ஏஸ்ல குட்டி யானையில ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் காலையில 10 மணிக்கே கூட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டலாங்கிற மாதிரி அண்ணன் சீமான் வர்றாருன்னே மக்களை கூட்டு கொண்டு போய் பக்கத்தூர்ல கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க கூட்டு போறீங்க? எதுவும் கூட்டமா? தலைவர் வர்றா இல்லங்க, தளபதி வர்றாரா இல்லங்க, சின்னவர் வர்றாரா இல்லங்க, அமைச்சர் வர இல்லங்க, சும்மா இருங்க, 10 மணி வரைக்கும் இருந்துட்டு போயிருங்க. 10 மணி வரைக்கும் இருந்துட்டு போறதுக்கு காசா? தங்கமா இருக்கீயா, தங்கமா இருக்கேன்னு சொல்லி மக்கள் போயிருக்காங்க. இப்படி ஊர்ல இருந்து மக்களை கடத்திட்டு போறதுக்கு பதிலா நீங்க வைகோ சொன்ன அந்த தொழிலை செய்யலாம். வைகோ சொன்னார்ல, அந்த தொழிலை செய்யலாம். இது ஒரு அரசு, இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாய், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய். எங்க ஊரு பஸ் ஸ்டாண்ட்ல மாம்பழம் விற்பாங்க. திருநெல்வேலி பக்கத்துல பெரிய பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பள்ளிக்கூடம் படிக்கும் போது மாம்பழம் வாங்கலாம்னு போனோம்னா கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 ரூபாயா அப்படின்னு பக்கத்துல வாங்க போனா அரை கிலோ 10 அரை கிலோ 10 தூரத்துல இருந்தா கிலோ 10, பக்கத்துல வந்தா அரை கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் அரை கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீட் விலக்கு, அதுவே எங்கள் இலக்கு. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீட்டை எதிர்த்து நாங்கள் போராடுவோம், கடிதம் எழுதுவோம், நீட்டை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடத்துவோம். அரை கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபேக் ஸ்டாலின் கிலோ 10. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெல்கம் ஸ்டாலின் வெள்ள கொடை, வெல்கம் மோடி, கோபேக் மோடி, வெல்கம் மோடி. கேட்டாது அது வேற இது வேற. அப்ப நாங்க எதிர்கட்சி. இப்ப எதிர்கட்சி அரசியல் செஞ்சா வெளிநடப்பு செய்யுங்க, தூக்கி எறியுங்க, அவர்களை சஸ்பெண்ட் செய்யுங்க. எதிர்கட்சி எங்களை வைத்து அரசியல் செய்கிறது. இதே இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்கள் எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவைகளா செய்வோம். கேட்டது யாரு? ஐயா ஸ்டாலின். இப்ப அதே எதிர்கட்சி அரசியல் பண்ணா இவர்கள் கள்ளச்சாராய விவகாரத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். எதிர்கட்சி அரசியல் தான் செய்யும். அப்ப எதிர்கட்சியே இல்லாத ஒரு கட்சியாக இருக்கணும்னு முயற்சி செய்துதான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 25 கோடி இறங்கிக்குதான். 100 கோடி வரைக்கும் இறங்கும்னு சொல்றாங்க. 100 கோடி கொடுத்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் எல்லாத்தையும் கூட்டு வந்து ஆடலியை கூட்டு வந்து ஒரு டேபிள போடுங்க, பெரிய மணியா விழுப்புரத்துல வாங்குங்க. வாங்கிக்கிட்டு விக்கிரவாண்டி ஒரு தரம், விக்கிரவாண்டி 2 தரம், விக்கிரவாண்டி 3 தரம், விக்கிரவாண்டிய வித்துட்டு போயிட வேண்டியதானே. இதற்கு இடையில மக்களின் மீது நம்பிக்கை வைத்து, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு எப்படியும் இந்த மக்கள் நேர்மைக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்பி உங்களை நம்பி நிக்கிறோம். இந்த கருவாச்சி கிராமத்துல தான் ஒரு கூத்து நடந்துச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சிறையில இருந்திருக்காரு. சிறையில இருந்தவருக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மாசம் சம்பளம் போட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட நிர்வாகம் பாருங்க. இந்த அரசு எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. என்னமும் நடந்துட்டு போட்டோம். ஆனா 3 வருஷ ஆட்சியில நாங்கள் இந்த நாட்டை சொர்க்கமாக படைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்காருங்க. உண்மையிலே ஸ்டாலின் என்ன பண்றாரு? நல்லாட்சி கொடுக்குற நம்பிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஆட்சி என்பது, அவருடைய பான்மையில் நல்லாட்சி என்பது சாராயம் குடிச்செத்து போனா 10 லட்சம் சூப்பர். மக்கள் போராடவே இல்லையே, நல்லாட்சி. ஆனா அந்த மக்களுக்கும் எதை பத்தியும் கவலை இல்ல. 2000 ரூபாய் கொடுக்குறானா, 1000 ரூபாய் கொடுக்குறானா, 500 ரூபாய் கொடுக்குறானா, இன்னைக்கு தேவைக்கு என்ன, இன்னைக்கு தேவைக்கு அவன் என்ன பண்றான் அதை பார்த்து விட்டு மக்கள் அப்படியே கடந்து போறான். ஒரு நல்லவர்கள் கையில் ஆட்சி வரணும். வந்தால் இந்த நிலைமை மாறும். இதே பக்கத்துல விழுப்புரம் கிராமத்துல மேல்பாதி இவர்கள் சொல்றாங்க, நாங்கள் தான் தோல்சிலை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தோம், நாங்கள் தான் ஆலய நுழைவு ஆரம்பித்து வைத்தோம், நாங்கள் தான் சாமி கும்பிடுற உரிமையை வாங்கி கொடுத்தோம். யாருக்கு? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் சாமி கும்பிடுற உரிமையை வாங்கி கொடுத்தோம். சொல்கிற யாரு? திமுக. அந்த திமுக ஆட்சி செய்கிற இதே நிலத்துல விழுப்புரம் மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ள போக முடியல. திமுகவுடைய சாதனை என்ன? கோயிலுக்கு பூட்ட போட்டான். சரி, கோவில கும்பிட முடியல, பூட்டு போட்ட. குளத்துல குளிக்க போகும்போது எங்களை தடுக்கிறான், குளத்துக்கு பூட்டு போட்டுருவியா?
சுடுகாட்டுல எங்களை புதைக்க விடல, சுடுகாட்டுக்கு பூட்டு போட்டுவியா? பூட்டு போடுவதில்ல புரட்சி. ஸ்டாலின் இருந்ததால் அங்க பூட்டு போட்டாரு. இதே அண்ணன் செந்தமிழன் சீமா இருந்திருந்தா அந்த பூட்டை உடைத்து படையாச்சியும் பறையரையும் அந்த கோயிலுக்குள்ள அண்ணன் தம்பியா கூட்டு போயிருப்பாரு. அதுதான்டா புரட்சி, அதான் புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வேணும். வேங்க வயல்ல மலம் கலந்த தண்ணியை குடிச்ச மக்கள் மீது சிபிசிஐடி விசாரணை. ஸ்டாலின் இருந்ததுனால மக்கள் மேல வழக்கு. இதே அண்ணன் சீமான் இருந்திருந்தா வேங்க வயல்ல புது தொட்டி கட்ட மாட்டாரு, பொது தொட்டி கட்டி தேவரையும் நாடாரையும் தேவேந்திரையும் பறையரையும் ஒரே தண்ணியை குடிக்க வச்சிருப்பாரு. தண்ணி எப்படி தனித்தனியா பிரிஞ்சது? அங்க இருக்கிற பறையருக்கு தனி தொட்டி, முத்திரைக்கு தனி தொட்டி, அகமுடையாருக்கு ஒரு தனி தொட்டி எப்படி பிரிஞ்சது? ஸ்டாலின் இருந்ததால். எவன் எப்படி போன நமக்கு என்ன? எவன் ஓட்டு வருதா அந்த ஓட்டை மட்டும் பாரு. அப்போ எந்த சமூக நீதியும் இல்லை, எந்த சமத்துவம் இல்லை. அதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, பணம் கொடுப்பான், கொடுத்துக்கிட்டு இருக்கான், கொடுக்க வைப்போம், வாங்கிட்டு இந்த அம்மன் கோயிலுக்கு போ. அம்மன் கோயில் தானே, போங்க. போயிட்டு ஒரு 5 ரூபா, ரொம்பலாம் கமிஷன் கேட்க மாட்டாங்க. 5 ரூபா ரொம்பலாம் போட்டுறாத, சாமிக்கு எடுத்து விட்டுறாத. 5 ரூபா கொண்டு போய் போட்டுட்டு நல்ல வேண்டி, ஐயோ ஒரு நாசமத்து போறவன், ஒரு கேடு கட்டவன், ஒரு கேவலப்பட்டவன், அவன்கிட்ட நான் 2000 ரூபாய் வாங்கிட்டேன். ஆனா இந்த முறை நான் அவனுக்கு ஓட்டு போட போறதில்லை. 3 ஆண்டு கால இந்த ஆட்சியினுடைய முடிவுக்கு கொண்டு வருகிற அச்சாரமாக இந்த முறை அபிநயா பொன்னிவளவனுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களிக்க போறேன். சாமிட்ட கும்பிட்டுட்டு ஓட்ட மைக்கில போடு. ஒரே ஒரு முறை மாத்தி போடு. எத்தனை வருஷத்துக்கு போடுவேன்? உதயசூரியன், ரெட்டேல, மாம்பழம், எத்தனை வருஷம்? ஒரு முறை மாத்தி போடு. ஒரே ஒரு முறை. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்கள் வயிற்று பிள்ளைகள். நாங்க ஒன்னும் அரசியல் புத்தகத்தில் அப்படியே படிச்சுட்டு 2000 புத்தகம் 10,000 புத்தகம் படிச்சு வரல. நாங்க பட்ட வழியை உங்ககிட்ட கடத்துறோம். உங்களை மாதிரி சாதாரண கிராமத்துல பிறந்து வந்தோம்னா, இந்த ஊர்லயாவது 4-5 கடை இருக்கு. உலகத்திலே கடையே இல்லாத ஊர் எங்க அண்ணன் அரணியூர் தான். நாங்களும் ஒரு மளிகை கடை கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். ஒரு கடலை மிட்டாய் வாங்கிட்டீங்க. மளிகை கடையே இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வந்து தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டி போடுகிற அந்த மகனுக்கு தான் வழி தெரியும். அவனுக்கு தெரியும். அவனுக்கு சாலை இல்லாமல் நடக்க தெரியும். பேருந்து இல்லாமல் அவன் போயிருக்கிறான். சைக்கிள்ல பயணம் பண்ணிருக்கிறான். அடிபட்டால் அந்த அடிபட்டுக்கு அந்த புண்ணுக்கு மண்ணை அள்ளி வச்சுக்கிட்டு அவன் காலேஜுக்கு போயிருக்காரு. கபடி விளையாண்ட பொழுது அந்த கபடி விளையாட்டுல கை மூட்டு உடைந்த பொழுது கல்ல குடிச்சிட்டு கபடி அப்படி இழுத்து விட்டுட்டு போயிருக்காரு. அவருக்கு தான் தெரியும், வழி தெரியும். மண்ணின் மகனுக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு தெரியுமா? கருவாச்சி கிராமம்னு என்னன்னு தெரியுமா? அந்த மக்கள் படுற வழி தெரியுமா? ஏழை எளிய மக்கள் என்னன்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. இங்க என்ன விளையுதுன்னு தெரியுமா? தெரியும். அண்ணன் சீமானுக்கு தெரியும் என்ன விளையும், அது என்ன விலைக்கு போகும், அதை எப்படி மாற்றம்ங்கிற ஒரு விஷன் இருக்கு, ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு கொண்ட தலைவனுடைய படைக்கு வலிமை சேர்க்க அபிநயா பொன்னிவளவனுக்கு நீங்க நிறுத்துறோம். மருத்துவரையா நிப்பாட்டிக்கிறோம். இந்த நாடு சீர்கட்டு கிடக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில இதுவரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து பார்த்தா ஒருத்தர் கூட இந்த மண்ணுக்கு எதுவும் செய்யல. ஒரு மாற்றத்தை விரும்பி மருத்துவரை நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த மருத்துவருக்கு உண்மையான நேர்மையான மருத்துவர், தமிழ் மருத்துவர், அந்த மருத்துவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள்.